வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்மளுக்கு பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் சம்மு தான், எக்ஸாம்பிள் சம்மு தான். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ், அதாவது 2x2 மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றத இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ 2x2 மேட்ரிக்ஸாக இருந்தாலும் 3x3 மேட்ரிக்ஸாக இருந்தாலும் இன்வர்ஸ் அப்படின்னா இதை நான் ஏன் கன்சிடர் பண்ணுறேன் வச்சுக்கோங்க. சாரி, இங்கே 2 இங்கே 3 ஓகேங்களா. ஸோ மேட்ரிக்ஸ் ஏ வந்து நான் இதை ஏன்னு பேர் வச்சுட்டேன். ஃபார்முலா ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னாலே ஏ இன்வர்ஸ் அப்படின்றது தான் இன்வர்ஸ் ஓகேங்களா. ஸோ ஏ இன்வர்ஸ் அப்படின்னாலே ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/mod A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்றது தான் இதுக்கான ஃபார்முலா, ஏ இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ ஃபார்முலா பார்த்துக்கோங்க, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/mod A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ அப்போ இதுக்கு நான் வந்து mod ஏன்றது டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூன்றது வேறு ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எலமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதையும் அது ஆப்போசிட் எலமெண்ட்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 5 × 3 5 3 சார் எவ்வளோ வரும்? 15. கால்குலேட்டரில் டைப் பண்ணாலே உங்களுக்கு அழகாக வந்துடும். 5 × 3 டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு ஒரு மைனஸ் சைனை போட்டுருங்க ஓகேங்களா. இந்த மைனஸ் சைன் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கக்கூடாது, டக்குன்னு நம்ம போட்டுடணும். மல்டிபிள் பண்ணி ஆன்சர் வந்ததுக்கப்புறம் ஒரு மைனஸாக போட்டுட்டு இந்த ரெண்டு நம்பர் ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த நம்பரையும் மல்டிபிள் பண்ண போகிறேன். கால்குலேட்டரில் டைப் பண்ணும்போது -4 அப்படின்றத டைப் பண்ணணும், 4ன்னு டைப் பண்ணக்கூடாது, சைனை சேர்த்து தான். இதெல்லாம் ப்ளஸில் இருந்ததுனால ப்ளஸ்ஸு டைப் பண்ணலை. இங்கே மைனஸ் இருக்குன்னா கண்டிப்பாக மைனஸை டைப் பண்ணணும். ஸோ -4 × 3 2 சாரி -4 × 2 அப்படின்னு போட்டிங்கன்னா -8 அப்படின்னு கால்குலேட்டரில் வரும். அந்த -8 எழுதுங்க. ஏற்கனவே மைனஸ் போட்டிருக்கோமேன்னு நினச்சி விட்டுறக்கூடாது ஓகேங்களா. இந்த மைனஸ்க்கும் சம்மந்தம் இல்லை, ஏன்னா இந்த மைனஸ் வந்து நமக்கு ப்ரொசீஜரில் எழுதக்கூடிய மைனஸ், இந்த மைனஸ் வந்து இந்த வேல்யூக்கான மைனஸ் ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப்பை கால்குலேட்டரில் இப்படியே டைப் பண்ணுங்கள். 15 மைனஸ் அகெயின் மைனஸ் 2 தடவை மைனஸை டைப் பண்ணுங்கள், அப்புறமா 8 டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் வந்து 23ன்னு வரும் ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறும். 15 + 8 23 அப்படின்றது வரும். ஸோ இது டிட்டர்மினன்ட் ஏ. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? அஜ்ஜு ஏ கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலா அஜ்ஜு ஏ கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அஜ்ஜு ஏன்றது இங்கே போட்டு அதே தான், இது ரெண்டையும் நம்பரை மாற்றணும். 5 இருக்க இடத்துல 3, 3 இருக்க இடத்துல 5ஐயும் மாற்ற போகிறோம் ஓகேங்களா. ஸோ 3 இங்கே 5 வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே +2 இருக்கா, சைனை மாற்ற போகிறேன், -2. இங்கே -4 இருக்கா, சைனை மாற்றுங்க, +4 ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அஜ்ஜு ஏ. இந்த 2x2 மேட்ரிக்ஸ்க்கான டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 23, அஜ்ஜு ஏ வந்து 3 - 2 4 5 ஓகேங்களா. ஸோ இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாமா. ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/mod A. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 23 ஓகேங்களா. இங்கே வந்து நம்மளுக்கு மேலே இருக்க மாதிரி கண்டுபிடிச்சிருக்கும், பட் ஃபார்முலாவில் 1/டிட்டர்மினன்ட் ஏ அப்படின்றப்ப /23 தான் வரும். அஜ்ஜு ஏன்றதை இங்கே அப்படியே எழுதுகிறேன், 3 - 2 4 5 ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு அவங்க கேட்டிருக்கக்கூடிய இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா. ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைடை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடுக்கு வந்திருக்கு. ஸோ இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்வர்ஸ்னால் இது தான், ஏ போட்டு பவரில் -1 போடுவோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா பாருங்கள், 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அஜ்ஜு ஏ அப்படின்றதான் ஃபார்முலா. ஸோ அப்போ இந்த ஏவை வச்சு நான் டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கணும், அஜ்ஜு ஏ கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி இதில் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஏன்றதை எடுத்துக்கிட்டேன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்றது இந்த ஃபஸ்ட்டு 2 ஆப்போசிட் நம்பர், ஃபஸ்ட் நம்பர் எடுத்து அதுக்கான ஆப்போசிட் நம்பர் இதையும் மல்டிபிள் பண்ணுங்கள், 15 வரும். வந்ததுக்கப்புறம் ஒரு மைனஸாக போட்டுருங்க, எதையுமே கேள்வி கேட்காம மைனஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஏதாவது மைனஸ் இருந்தால் கண்டிப்பாக அதை மைனஸை போட்டு தான் மல்டிபிள் பண்ண போகிறோம். -4 × 2 -8 ஓகேங்களா. சப்போஸ் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று மைனஸ் இருந்தாலும் -5 × 3 அப்படின்னா -15 வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் மெத்தடு. ஸோ இப்போ 15 -8 கால்குலேட்டரில் தான் டைப் பண்ண போகிறோம் ஓகேங்களா. கால்குலேட்டர் கண்டிப்பாக அலவுடுன்னு சொல்லிட்டாங்க, தாராளமாக கால்குலேட்டரை யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக நம்ம எக்ஸாம் செய்யலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ 15 -8 2 மைனஸை டைப் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா 23ன்னு வந்துடும். ஸோ இது டிட்டர்மினன்ட் ஏ. அடுத்தது அஜ்ஜு ஏ எடுத்தீங்க அப்படின்னா இது ஆப்போசிட் சைட், ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் அதுக்கான ஆப்போசிட் எலமெண்ட்டையும் ஒன்றுக்கு ஒன்று வேல்யூவாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 இருக்க இடத்துல 3 வந்திருக்கும், அதே மாதிரி 3 இருக்க இடத்துல 5 வந்துருச்சு.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்கே +2 இருக்கா? அத சைன மாத்துறேன் -2. இங்கே -4 இருக்கா? சைன மாத்துங்க +4. ஓகேங்களா? இதுதான் வந்து அஜ் ஏ. ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் ஏ 23 அஜ் ஏ இது அப்படின்றத தான் இந்த ஃபார்முலாவில் போட போகிறேன். டிட்டர்மினன்ட் ஏக்கு பதிலாக 23 அஜ் ஏக்கு பதிலாக இதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் ஏ இன்வர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த சம்மில் இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதே இது சில இடங்களில் இந்த மாதிரியும் கொடுப்பாங்க. ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. இஃப் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ செகண்ட் சம்மு அவனே ஏ கொடுத்துட்டான். 1 -1 1 1. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அஜ் ஏ எழுதுகிறேன் ஃபஸ்ட்டு. அஜ் ஏ அப்படின்றது வேறு ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் அது ஆப்போசிட் எலமையும் ஒன்றுக்கு ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன். ரெண்டுமே ஒரே நம்பர் 1 அப்படின்றதுனால எக்ஸ்சேஞ்ச் பண்ணினாலும் அதே தான். நான் இப்போ எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணியிருக்கேன், பட் அதே தான் ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த ஆப்போசிட் நம்பருக்கு என்ன பண்ணணும்? சைனை மாற்றணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா -1 இருந்தால் +1, +1 இருந்தால் -1. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அஜ் ஏ. நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்றது இந்த ஏவோட டிட்டர்மினன்ட் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ இங்கே இருக்குது, இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. அஜ் ஏவை கண்டுபிடிச்சி இதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சிடாதீங்க. சில இடங்கள்ல மாறலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏவை எடுத்தேன் அப்படின்னா 1 × 1 என்ன வரும்? 1. அதுக்கப்புறம் ஒரு மைனஸாக போட்டுட்டு கீழே இருந்து இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ மேலே ஃபஸ்ட் எலிமெண்ட்டையும் தேர்ட் எலிமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் இப்போ செகண்ட் எலிமெண்ட்டையும் ஃபோர்த் எலிமெண்ட்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ 1 × -1 -1. ஓகேங்களா? ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு மைனஸை போடாமல் விட்றாதீங்க. ஏன்னா இந்த மைனஸ் வந்து ப்ரொசீஜருக்கான மைனஸ், இந்த மைனஸ் தான் இந்த எலமெண்ட்டுக்கான மைனஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ 1 × -1 அப்படின்றப்ப -1. ஸோ இதை கால்குலேட்டரில் அப்படியே டைப் பண்ணுங்கள். 1 -1 மைனஸை டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் 2ன்னு வரும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் 2 மைனஸு நடுவில் எந்த நம்பருமே இல்லாமல் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் ப்ளஸ். அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ அப்போ டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 2, அஜ் ஏவோட வேல்யூ இது. அப்படின்றப்ப நான் என்ன பண்ணலாம்? அடுத்தது ஏ இன்வெர்ஸ் எழுதலாமா? ஏ இன்வெர்ஸ்க்கு ஃபார்முலா 1 டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அஜ் ஏ அப்படின்றது தான் ஃபார்முலா. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா படி 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எவ்வளவு? 2. அஜ் ஏ என்ன எழுதியிருக்கேன்? 1 1 -1 1. ஓகேங்களா? ஸோ இவ்வளவு தான் எனக்கு அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஏ இன்வெர்ஸ் அப்படின்றது இவ்வளவு தான். ஸோ 2x2 பொறுத்த வரைக்கும் இதுதான் ப்ரொசீஜர். ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி தான், அஜ் ஏ கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி தான், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி. இது 2x2க்கு மட்டும்தான். இதே 3x3 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வேறு மெத்தட் செய்யணும். ஸோ அதையுமே வீடியோ போட்டிருக்கிறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.